பாசிட்டிவ் பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நினச்ச எல்லா விஷயமும் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கணும். இன்றைக்கி டே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேவாக இருக்கணும். ஸோ பி ஹாப்பி, பி பாசிட்டிவ், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் ஏன் ஹாப்பியாக இருக்கேன்னா, ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் இன்றைக்கி நமக்கு கொரியரில் வந்திருக்கு, ஓகேவா? அந்த கொரியர் இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நான் கவரை கூட நான் வந்து என்ன பண்ணலை, பிக்கலை. ஸோ அப்படியே உங்களுக்கு காட்டலாம். ஸோ இந்த என்னென்னலாம் வந்திருக்குங்கிறது அந்த ஆர்வத்தில் நான் இருக்கிறேன். ஏன்னா ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவங்க ஸ்டோன்ஸு முத்தெல்லாம் பதிச்சு கொடுப்பாங்க. அதாவது நான் என்ன நினச்சேன்னா, இந்த வளையல், மோதிரம், தோடு அந்த மாதிரி தானே வந்து ஹேண்ட்மேடாக பண்ணுவாங்கன்னு பார்த்தா, கிளிப்பு, ஏர்போ, அதுக்கப்புறம் பேண்டில் கூட ரொம்ப அழகாக, ஏன் சொல்லப்போனால் வந்து ஹேர் பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேர் பின்னில் கூட அழகாக டிசைன் பண்ணி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒர்க் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் அந்த கவரை கூட கட் பண்ணலை, புரியுதுங்களா? ஸோ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் எல்லாருக்கும் காட்டலாம், காமிச்சிட்டே நம்ம ஓப்பன் பண்ணலான்னு தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சப்ஸ்கிரைபர் வீட்டிலையே வந்து ஹேண்ட்மேடாக செய்கிறாங்க. அவங்களோட டீட்டெயில், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நான் மேலே கொடுக்குறேன். இலக்கியா சிஸ்டர் அவங்க வந்து வீட்டிலையே பண்ணுறாங்க, புரியுதுங்களா? ஸோ அவங்க என்னென்னலாம் கலெக்ஷன்ஸ் எனக்கு இன்றைக்கி அமைச்சிருக்காங்கங்கிறத காட்டலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ பார்க்க வாங்க. ஸோ இதான் அந்த பார்சல். வாங்க பார்சலை பிரிக்கலாம். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காமிச்சிட்டே தான் நான் பார்க்க போகிறேன். நான் இன்னும் ஓப்பன் பண்ணல எல்லாத்தையும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அழகாக வந்து அவங்களுடைய லோகோ அமைச்சிருக்கிறாங்க, லபாயன் டிசைன்ஸு இப்போ இலக்கியா. ஸோ இதான் அவங்களோட ஃபோன் நம்பர் நான் மேலேயும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் க்யூட்டாக நமக்கு ஒரு லெட்டரும் வந்து அமைச்சிருக்கிறாங்க, ரொம்ப அழகாக எழுதி அமைச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஹேண்ட்மேட் அக்சசரிஸ் எல்லாம் பண்ணுறதாகவும், ஸோ இது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் இலக்கியா, க்யூட்டான லெட்டர்ஸ் அமைச்சிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து இந்த மாதிரி பேண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இதையும் ஓப்பன் பண்ணல. ஸோ நான் உங்களை வச்சுட்டே எல்லாமே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கிளிப் வெரைட்டிஸ் இது எல்லாமே. ஸோ இது வந்து கேட்ச் கிளிப், சின்ன கிளிப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ஒரு தாமரைப்பூ டிசைன் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஒரு தாமரைப்பூ. இப்போ நம்ம கிளச் போட்டோன்னா அழகாக ரெண்டு பக்கமும் இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து தெரியும், சூப்பராக இருக்குது. அதேமாதிரி கிளிப்பு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது, லோ குவாலிட்டியாக இல்லாமல் நல்லா இருக்குது. அடுத்த கிளிப்பு வந்து, ஸோ இது அடுத்த கிளிப்பு. ஸோ இது வந்து பாருங்களேன், வாவ் சூப்பராக இருக்குது. இந்த கிளச், சைட் கிளச் போடுவோம்ல இப்படி பேண்டு அழகாக, அதுவும் எனக்கு வந்து ஷார்ட் ஹேர் இருக்குது. ஸோ அதனால் இது போட்டால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். டிசைன்ஸ் பாருங்களேன், ரொம்ப குவாலிட்டியாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் கிளிப். நம்ம ஃபங்க்ஷன் வியர் பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா நம்ம சென்டர் கிளிப் லைட் அப்படி குத்திக்கலாம். அந்த மாதிரி பூ வச்ச மாதிரி அழகாக இருக்கும். ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்க, லாங் ஹேர் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டியிலே கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கு. கிட்ஸுக்கு வந்து ஹேர் கிளிப் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஹேர் கிளிப் கொடுத்துருக்காங்க. அதில் அவ்வளோ க்யூட்டாக எழுதி அமைச்சிருக்காங்க பாருங்களேன், அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஹேர் கிளிப்பில் 2 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று பிங்க் கலர், நல்ல ஷைனிங்காக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இது கேட்ச் கிளிப் மாதிரி, இதோ இப்படி இப்படி நம்ம அப்படியே அழகாக மாட்டி விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இன்னொன்று ஒயிட்டு, ஸோ க்யூட்டுங்க, நல்லாயிருக்கு கிட்ஸ் கிளிப்பு. அதுக்கப்புறம் வந்து வளையல், பேங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அது பேக்கிங் வந்து சீரியஸாகவே நல்லா பண்ணியிருக்காங்க, எங்கேயுமே டேமேஜ் ஆகக்கூடாதுன்ட்டு பேக்கிங் வந்து சூப்பராக பண்ணி அமைச்சிருந்தாங்க. அதனால் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இவங்க நீட்டாக வந்து உங்களுக்கு பேக் பண்ணி அமைச்சிருவாங்க. ஸோ இது வந்து த்ரெட் பேங்கிள்ஸ், வாவ் சூப்பராக இருக்குங்க, எனக்கு பிடிச்ச பிங்க் கலர். நான் இது தான் கொடுத்து விடணும்னு அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லவே இல்லை, இத்தனை ஐட்டம்ஸ் கொடுத்து விடுங்கன்னு சொல்லலை. ஆனால் ரொம்ப அழகாக த்ரெட்டு வித் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. த்ரெட் பேங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எந்த கலர்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம், ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? அடுத்து வந்து க்யூட்டாக ஒரு லோட்டஸ் மாடல் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து என்னது, ஹேர் பேண்டு. ஸோ ஹேர் பேண்டில் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேர் பேண்ட்லேயே நம்ம நார்மலாக போடுவோம்ல, அதில் இந்த மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதில் எனி கலர்ஸ் எத்தனை நாளும் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கும், நிஜமாகவே சொல்கிறேங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்ப்போமா? ஸோ இதுவும் வந்து ஒரு கிளச் பேண்ட் மாதிரி தான். இது வந்து நம்ம மொத்தமாக முடியல குத்துவோம் பார்த்தீங்களா, கிளிப்பு அந்த மாதிரி. ஸோ நல்ல குவாலிட்டியாக
நல்லா சூப்பராக ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இலக்கியா ரியலி தேங்க்யூ இலக்கியா. உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த ஹேர் பேண்ட் சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக முத்து பதிச்ச மாதிரி நல்லா இருக்குது. எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து இன்விசிபிள் செயினுங்க. இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இன்விசிபிள் செயின், அதாவது இது ரொம்ப மெல்லிஸாக இருக்குங்க. இந்த பார்த்தீங்களா? ஆனால் இது வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்குது. ஆனால் கழுத்தில் அறுக்காது, குழந்தைங்க போட்டுக்கலாம். வாவ், அழகான பெண்டன்ட்டு, லோட்டஸ் மாடல் பெண்டன்ட் போட்டிருக்காங்க. கீழே முத்தெல்லாம் தொங்குது. இங்கே ஒரு நல்ல ஒரு கட் ஃபினிஷ் இருக்குது. கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே இருக்குது, லைட்டாக இல்லை, அழகாக இருக்குது. ஆனால் இன்விசிபிள் நெக்கில் போட்டால் தெரியாது போல். அடுத்து இது வந்து ரிங் குந்தனும் ஹேர் பேண்டில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிங்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேண்டில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து பதிச்சு அழகாக ஒரு பிங்க் வித்து இதில் கொடுத்துருக்காங்க, முத்து கலரில். அது கூட மேட்சாக ஒரு ரிங்கும் கொடுத்துருக்காங்க. சீரியஸாக ரிங் வந்து நம்ம ஸ்ட்ரெச்சபிள் ரிங்கு இது இருக்குது பார்த்தீங்களா? ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், கீழே அழகாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெலாம் வியர் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களும் போட்டுக்கலாம். எல்லாமே ஸ்ட்ரெச்சபிள் தான். சூப்பராக இருக்குது. ஆனால் வெயிட்டாக இருக்குங்க. எல்லாமே வந்து லைட் வெயிட்டாக, குவாலிட்டி இல்லாமல் இல்லை. இது வந்து கிட்ஸுக்கு போடுற வந்து பிரேஸ்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீரியஸாகவே பார்க்க உங்களுக்கு பிளாஸ்டிக்காக தெரியுது. ஆனால் முத்து எல்லாமே வந்து ஸ்டோன்ஸுங்க. செம்ம வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது நல்ல வெயிட்டு, உங்களுக்கு தெரியுதா? நல்ல வெயிட்டு, நல்ல சவுண்டு. இது ஒன்று பிளாஸ்டிக் மாதிரியே இது வராது. எல்லாமே வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குங்க. மல்டி கலர்ஸே நீங்கள் எடுத்துக்கலாம். இது தாங்க எனக்கு இருக்கிறதுல ரொம்ப பிடிச்ச ஐட்டம். இது தான் பாருங்களேன். நம்ம வந்து இந்த மாதிரி கிளிப்பு, சைடு கிளிப் குத்துவோமா குழந்தைங்களுக்கும் சரி. அதில் இங்கே பாருங்கள், அழகழகாக இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சீரியஸாகவே சொல்கிறேங்க, எல்லா கலெக்ஷன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து கப்பிள் பிரேஸ்லெட்ஸ். எஸ், அவங்க வந்து கப்பிள் பிரேஸ்லெட்ஸ் ஏற்கனவே பண்ணதான் சொன்னாங்க. ஸோ இதுவும் பயங்கர வெயிட். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். சவுண்ட் வருதா? இந்த இது போடுவாங்க பார்த்தீங்க, கிறிஸ்டல் மாதிரி, அந்த மாதிரி ஒரு நல்ல வெயிட். எதுவுமே பிளாஸ்டிக் மாதிரி இது கிடையாது. ஏன்னா இதில் பிளாஸ்டிக்கும் வரும். இது கப்பிள்ஸ் போடுற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. அதாவது இது இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். இது இருக்குது பார்த்தீங்களா? இது அப்படியே அட்டாச் ஆகி நின்றுக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போட்டுக்கலாம், லவ்வர்ஸ் போட்டுக்கலாம். இங்கனுக்குள்ளே வந்து இப்படி பெண்டன்ட் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தெரியுதுங்களா? இப்படி அழகாக இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயர்ரிங்ஸ், குந்தன் ஸ்டட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து நான் பிரித்து கூட பார்க்கல, ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவாகவே எடுத்துடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. அதனால தான் எல்லாத்தையும் நான் வந்து வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து நான் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் அரேஞ்ச் பண்ணிப்பேன். ஓகே, நான் இப்போ எல்லாமே காட்டுறேன். ப்ளூ கலர், க்ரீனு, அப்புறம் பிங்க்கு, இது எல்லாமே ஸ்டோன்ஸ். எனக்கு இந்த மாதிரி போடுறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நான் போடுறது மோஸ்ட்லி தொங்குற மாதிரி போட மாட்டேன். ஆனால் குழந்தைங்களும் இந்த மாதிரி போட்டுப்பாங்க. இது எல்லாமே ஹேண்ட்மேடு. அவங்க நமக்கு வேணுங்கிற டிசைன்ஸ் கூட பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குங்க. அந்த ஒரு மாதிரி வெயிட் இல்லாமையோ இல்லை ரொம்ப லைட் வெயிட்டடாகவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஐட்டம் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பிரேஸ்லெட் தான். பிரேஸ்லெட் அண்ட் செயின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். பிரேஸ்லெட்டே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 ஐட்டம் நமக்கு அமைச்சிருக்காங்கங்க. இது செயின், 2 செயின் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. அழகாக ஷைனிங்காக போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கிறிஸ்டல் டைப்பில் எலாஸ்டிக். இது வந்து அந்தே போகாது, தெரியுதா உங்களுக்கு? சைஸுக்கு வந்து அந்து போகாது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த உள்ளே இருக்கிறது எல்லாம். இது வந்து பிளாஸ்டிக்கு. அதே மாதிரி 2 செயினில் டாலர் கொடுத்துருக்காங்க. ஹார்டினில் ரொம்ப அழகாக இன்விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஹார்டினில் ஒரு செயின் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் காட்டுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை பீஸ்னாலும் கிடைக்குமா. ஒரு ஃபங்க்ஷனு இல்லை ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும், பர்த்டேக்கு, அந்த மாதிரி எல்லாமே வந்து 100 பீஸ் கூட போட்டால் அவங்க அப்படியே நமக்கு கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் வேணும்னா கூட நீங்கள் இலக்கியா சிஸ்டரை காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் உங்களுக்கு பெஸ்ட் ரேட்லேயே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பல்க் ஸ்டாக்காக எடுக்கும்போது நல்ல பெஸ்ட் ரேட்டில் ஆஃபர்லேயே உங்களுக்கு பண்ணுவாங்க. உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் மேலே கொடுத்துருக்கேன். கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்களும் வேணுங்கிறப்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.